அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஓய்வு நாளிலும் உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே உம்முடைய விசேஷித்த கிருபைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய அடிமைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் குற்றங்களையும், வாயின் வார்த்தைகளின் தீமைகளையும், பொய் அபிஷேகத்தின் கிரியைகளையும், அந்தகார வல்லமைகளையும், இருளின் அதிகாரங்களையும் என் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தினால் நிர்மூலமாக்கி உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, குடும்பங்களில் இருக்கிற எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். குடும்பங்களில் தேவ சமாதானம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒற்றுமையை குலைக்கிற அந்தகார வல்லமைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, சமாதானத்தை தடுக்கிற அந்தகார வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கும். ஆவியாத்ம சரீரங்களில் போராடுகிற எல்லா தீய சக்திகளும், பொய் அபிஷேகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் எரிந்து போகும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, உடைய பிள்ளைகள் அப்பா என்னென்ன தேவைகளோடு இந்த ஓய்வு நாளில் கடந்து வந்திருக்கிறார்களோ அப்பா, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். உடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாத எட்டாத காரியத்தை உனக்கு செய்வேன் என்று சொன்னீங்களே. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி வாக்களித்திருக்கிற தெய்வம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நம்பிக்கையோடு உடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, உடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற ஒருவரும் வெறுமையாய் திரும்பாதபடிக்கு அருமை இரட்சகரே உடைய ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, காத்திருந்து சோர்ந்து போய் களைத்து போய் இருக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆவியானவருடைய அதிசய செயல்கள் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, எளியவர்கள் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. அப்பா, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அப்பா, ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தெய்வம் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, ஆராய்ந்து முடியாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எண்ணி முடியாதவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அற்புதங்களால் எங்களை நிரப்ப போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆவியானவரை சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தெய்வம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவ்வண்ணமாக நீர் உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, திருமணமாகாத பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆவியானவருடைய அதிசய செயல்கள் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா, திருமண காரியங்கள் கைகூடி வரட்டும் என்ற அப்பா உடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓய்வு நாளில் எத்தனையோ அற்புதங்களை செய்த தெய்வம் இந்த நாளிலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, அற்புதங்களோடும் அதிசயங்களோடும் உடைய பிள்ளைகளை அனுப்பும். குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆவியானுடைய அதிசயம் விளங்கட்டும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் உன் பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொல்லுகிற தெய்வம் ஆண்டவரே, நீர் காலதாமதம் பண்ணினாலும் எல்லாம் ஒரு நன்மைக்காக நீர் வைத்திருப்பீரப்பா. எல்லாவற்றுக்கும் ஒரு வேலையை வைத்திருப்பீரப்பா. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளத்திற்கு சமானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்களை பெற்று வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட ஆண்டவரே, அந்த பொற்பளங்களுக்கு சமானமான ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்த ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அப்பா,
நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் என்று சொன்னீரப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலங்கள், தவிப்புகள், பாடுகள், வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து போடும். கடனோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் சிறையிருப்புகள் நீங்கட்டும் என்று செபிக்கிறேனப்பா. உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு சுபிட்சம் உண்டாகட்டும் என்று செபிக்கிறேனப்பா. ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று செபிக்கிறேன். வெட்கக்கேடுகள் நீங்கட்டும் என்று செபிக்கிறேனப்பா. வெட்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னீரப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்கள் கிரியைகளுக்கு பலனுண்டு என்று சொல்லியிருக்கிறீர். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளுடைய நம்பிக்கை வீணாய் போகாதபடிக்கு ஆவியானவரே உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விடுதலைகளை கண்டுகொள்ள உதவி செய்யுங்கப்பா. நீர் நெருக்கினாலும் ஆண்டவரே அப்பா, நீர் ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிற தெய்வம். ஆவியானவரே, சங்கீதக்காரன் தாவீது சொல்லும்போது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலும் அது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லியிருக்கிறாரப்பா. இந்த நெருக்கங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நீர் கொடுக்காவிட்டால் உம்மை யார் என்று நாங்கள் அறிந்திருக்க முடியாதப்பா. ஆனாலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தளர்ந்து போய் சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. படிக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஞானத்தால் நிரப்ப செபிக்கிறேன் அப்பா. பற்பல தேசங்கள் இருக்கிற பிள்ளைகளை சுற்றிலும் ஆண்டவருடைய மகிமையின் கரம் மூடிக்கொள்ளட்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகளுடைய பாதையில் உடைய சமூகம் மாத்திரம் கடந்து செல்லட்டும். தீய சக்திகள் ஒரு நாளும் ஜெயமெடுக்காதபடிக்கு ஆண்டவரே நீர் பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறேன். அடிமைகள் கடந்து செல்லுகிற திசையெல்லாம் ஆண்டவர் கூட வரும்படியாய் செபிக்கிறேன். உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக சென்று கோணலானவைகளை செம்மையாக்கி, கரடு முரடானவைகளை சமமாக்கி, அதிசயங்களை காண செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு வேலை செய்ய ஆண்டவர் அதற்கேற்ற திராணியையும் பலத்தையும் உடைய கிருபையையும் உடைய வல்லமையும் கொடுத்து நீர் நடத்த வேண்டும் என்று செபிக்கிறேன் அப்பா. இன்று செய்தி கொடுக்கிற உடைய மகனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உடைய வார்த்தைகள் எங்களோடு புறப்பட்டு வரட்டும் அப்பா. ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் எங்களுக்கு விடுதலைகளை கொண்டு வரட்டும், அற்புதங்களையும் அதிசயங்களையும் கொண்டு வரட்டும் அப்பா. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய மகனை பயன்படுத்தும். தேவைகள் எல்லாம் ஆண்டவர் சந்திக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. வெட்கக்கேடுகள் எல்லாம் மறைந்து போகட்டும் என்று செபிக்கிறேன். ஊழியத்தில் இருக்கிற சகல துக்கங்களையும் ஆண்டவர் பார்க்கிறீர் ஆண்டவரே. எல்லா வேதனைகளையும் அறிகிறீர். சானல் தேவைகளெல்லாம் ஆண்டவர் சந்திக்கும்படியாய் செபிக்கிறேன். ஊழியத்திற்குரிய சகல தேவைகளையும் கர்த்தர் அற்புதமாய் ஆச்சரியமாய் சந்திக்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை ஊழியத்தில் நீர் செய்வீராக என்று செபிக்கிறேன். ஜபிக்கிற இடத்துலெல்லாம் ஆண்டவருடைய மகிமை மாத்திரம் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும். இன்னும் சத்துரு ஊழியத்துக்கு விரோதமாய் கொண்டு வருகிற சகல தீய ஆண்டவரை கிரியைகளையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி எந்த விதத்திலும் சத்துரு எழும்பாதபடிக்கு அடிமைகளை சுற்றிலும் நீர் வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் செபிக்கிறேன். பாட துதிக்க செபிக்க ஆண்டவரே உடைய விசேஷித்த கிருபைகளை தாரும். உடைய வார்த்தைகளை சொல்ல ஆண்டவரை தைரியப்படுத்தும், பலப்படுத்தும். ஆவியானவர் கூட இருந்து நடத்தும். ஆண்டவரே, இந்த ஆராதனையை முழு பொறுப்படுத்திக் கொள்ளும். ஒலி கருவிகள் எல்லாம் உமக்கென்று பயன்படட்டும். இந்த இடம் முழுதும் தேவ மகிமை நிரம்பி இருக்கட்டும் என்று செபிக்கிறேன். சகல கட்டுகளையும் உடைத்து போடும். சகல துதி கன மகிமை எல்லாம் ஆவியானவரே உமக்கே செலுத்துகிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். பாடலை நம் கரங்களை தட்டி பாடலாம். தெரிஞ்சவங்க கூட பாடலாம், தெரியாதவங்க கேட்டு பாடுங்க. നട്ടുച്ച നേരത്ത് കിണറിൻ്റെ തീരത്ത് വെള്ളത്തിനായി ഞാൻ കാത്തിരിപ്പ് നാരി ഒരു പാത്രം ദാഹജലം നീ എനിക്കു നൽകു. നട്ടുച്ച നേരത്ത് കിണറിൻ്റെ തീരത്ത് വെള്ളത്തിനായി ഞാൻ കാത്തിരിപ്പ് നാരി ഒരു പാത്രം ദാഹജലം നീ എനിക്കു നൽകു.
നാരി ഒരു പാത്രം ദാഹജലം നീ എനിക്കു നൽകു. അയ്യയ്യോ നീയൊരു യൂതൻ, ഞാനിന്നൊരു സമറായെത്തി. ഞാൻ കോരിയ വെള്ളം തൊട്ടാൽ തീണ്ടല്ലേ, ഞാൻ കോരിയ വെള്ളം തൊട്ടാൽ തീണ്ടല്ലേ. അറിയുന്നില്ലേതും നീ എന്നോട് നീ ചോദിച്ചാൽ ജീവന്റെ ജലം കോരിത്തരുമല്ലോ ഞാൻ. അറിയുന്നില്ലേതും നീ എന്നോട് നീ ചോദിച്ചാൽ ജീവന്റെ ജലം കോരിത്തരുമല്ലോ ഞാൻ. ജീവന്റെ ജലം കോരിത്തരുമല്ലോ ഞാൻ. കയറില്ല പാളയുമില്ല, നീ അങ്ങനെ വെള്ളം കോരും. ജീവന്റെ ജലം പിന്നെ എങ്ങനെ കിട്ടും? ജീവന്റെ ജലം പിന്നെ എങ്ങനെ കിട്ടും? ഞാൻ നൽകും നിത്യജലം നീ വിശ്വാസം എന്ന് കുടിച്ചാൽ നാരി നിനക്കൊരു നാളും ദാഹിക്കില്ല. നാരി നിനക്കൊരു നാളും ദാഹിക്കില്ല. ആ ദിവ്യജലം നാഥ നൽകണമെനിക്കൊരു പാത്രം. വീണ്ടും ഞാൻ വെള്ളം കോരാൻ പോകേണ്ടല്ലോ, വീണ്ടും ഞാൻ വെള്ളം കോരാൻ പോകേണ്ടല്ലോ. മകളെ നീ വീട്ടിൽ പോയി കണവനെയും കൊണ്ടുവരൂ. അപ്പോൾ ഞാൻ കോരി വിളമ്പാം ജീവന്റെ ജലം. മകളെ നീ വീട്ടിൽ പോയി കണവനെയും കൊണ്ടുവരൂ. അപ്പോൾ ഞാൻ കോരി വിളമ്പാം ജീവന്റെ ജലം. അപ്പോൾ ഞാൻ കോരി വിളമ്പാം ജീവന്റെ ജലം. ഗുരുവേ നീ കോപിക്കരുതേ, വീട്ടിൽ ഞാൻ എന്തിനു പോകാൻ? ഇല്ലില്ല സത്യമെനിക്കു ഭർത്താവില്ല, ഇല്ലില്ല സത്യമെനിക്കു ഭർത്താവില്ല. നീ சொன்னது സത്യം തന്നെ, കണവന്മാർ അഞ്ചുണ്ടാകി. ഇപ്പോഴുള്ളവനോ നിന്റെ ഭർത്താവല്ല, ഇപ്പോഴുള്ളവനെ നിന്റെ ഭർത്താവല്ല. നിൻഗിതമൻ ജീവചരിത്രം നീ എങ്ങനെ സർവമറിഞ്ഞു? ദൈവകരം തെളിവായി നിന്നിൽ കാണുന്നു ഞാൻ, ദൈവകരം തെളിവായി നിന്നിൽ കാണുന്നു ഞാൻ. മകളെ നീ ശങ്കിക്കേണ്ട, ദൈവത്തിൻ പുത്രൻ തന്നെ നിൻ മുൻപിൽ നിൽക്കുന്നു, നീ അറിഞ്ഞുകൊള്ളുക. മകളെ നീ ശങ്കിക്കേണ്ട, ദൈവത്തിൻ പുത്രൻ തന്നെ നിൻ മുൻപിൽ നിൽക്കുന്നു, നീ അറിഞ്ഞുകൊള്ളുക. നിൻ മുൻപിൽ നിൽക്കുന്നു, നീ അറിഞ്ഞുകൊള്ളുക. നാഥാ നിൻ തിരുമൊഴി കേൾക്കാൻ ഭാഗ്യം എനിക്കെങ്ങനെ ഉണ്ടായി? ദൃപ്പാദം വിശ്വാസമേ വണങ്ങിടുന്നേൻ, ദൃപ്പാദം വിശ്വാസമേ വണങ്ങിടുന്നേൻ. നട്ടുച്ച നേരത്ത് കിണറിൻ്റെ തീരത്ത് വെള്ളത്തിനായി ഞാൻ കാത്തിരുപ്പ്. നാരി ഒരു പാത്രം ദാഹജലം നീ എനിക്കു നൽകു. നട്ടുച്ച നേരത്ത് കിണറിൻ്റെ തീരത്ത് വെള്ളത്തിനായി ഞാൻ കാത്തിരുപ്പ്.
നാരി എനിക്ക് ഒരു പാത്രം ദാഹജലം നീ എനിക്കു നൽകു. നാരി ഒരു പാത്രം ദാഹജലം നീ എനിക്കു നൽകു. അയ്യയ്യോ നീയൊരു യൂതൻ, ഞാനിന്നൊരു സമറായെത്തി. ഞാൻ കോരിയ വെള്ളം തൊട്ടാൽ തീണ്ടല്ലേ. ഞാൻ കോരിയ വെള്ളം തൊട്ടാൽ തീണ്ടല്ലേ. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. அன்பானவர்களே, 2003 கர்த்தர் ஊழியக்காரன் மூலம் அறிவித்த தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் இன்றைக்கு நிறைவேறிக்கொண்டே வருகிறது. அதை நாங்கள் ஒவ்வொரு புத்தகத்திலும் எழுதி வெளியிட்டு வருகிறோம். அதை இப்பொழுது நான் உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறேன். 2003 கர்த்தர் அறிவித்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறி வருகிறது. 2043க்குள் தேசத்தில் 2 பங்கு அழிந்து போகும். தேசத்தில் மகா பெரிய கொடிய பஞ்சம் உண்டாகும். 7 ஆண்டுகள் நீடிக்கும். தேசம் இருளில் மூழ்கி போகும். பெட்ரோல் பஞ்சம் ஏற்பட்டு வாகனங்கள் ஒழிந்து போகும். இனியும் தேசத்தின் ஜனங்கள் மிருகங்களையே பழையபடி பயன்படுத்தும் காலம் நெருங்கி வருகிறது. வீடுகள் கேட்பாரற்று கிடக்கும். இவைகளை என் ஜனங்களுக்கு கொடுப்பேன். பொன்னும் வெள்ளியும் உங்கள் முன்பு மலைபோல் குவிப்பேன். இது அதிசயம் என்கிறார் கர்த்தர். வானத்தின் மதகுகள் திறக்கப்படும். ஜனங்கள் குடியேற்று போவார்கள். தீவிரவாத செயல் கட்டுக்கடங்காமல் போகும். அந்தி கிறிஸ்து இந்தியாவில் பிறந்து வளர்ந்து வருகிறபடியினால் இந்திய தேசத்திற்கு மகா பெருந்துக்கம். சவக்காடுகள் தோன்றும். அரசுகள் இருக்கும், ஆனால் அதிகாரிகள் செயல்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது. துக்கத்திற்கு மேல் துக்கம். சில பிரதேசங்களில் உணவுகள் மிஞ்சி இருக்கும், ஆனால் ஜனங்கள் இருக்க மாட்டார்கள். சில இடங்களில் ஜனம் இருக்கும், உணவு இருக்காது. பஞ்சத்திற்கு மேல் பஞ்சம். ஆவிக்குரிய ஜனம் பசியோடு இருப்பதை நான் சகித்து கொள்ள மாட்டேன் என்கிறார் கர்த்தர். இனி வீட்டிற்கு தேவைப்படும் உணவு ஜாமான்களை இலவசமாக கொடுக்க முன்வரும் அரசியல் கட்சியை என்றென்றைக்கும் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ரோடுகளில் ஆறு ஓடும். ரோடுகளில் தூண்டில் போட்டு மீன் பிடிக்கப்படும். தேசத்தில் பயங்கர அழிவுகள் பல வழிகளில் நடக்கும். புதிய உடன்படிக்கையின் கதவுகள் திறக்கப்படும். பூமி திறவுண்டு போகும். வானமண்டலத்தில் அதிசய மாற்றங்கள் உண்டாகும். அதிசய கோள்கள் உண்டாகும். நட்சத்திரம் பூமியை நோக்கி வரும். அரசியலில் நம்ப முடியாத மாற்றங்கள் உண்டாகும். பிணங்கள்